அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மகாபாரதம் ஆதிபருவம் பகுதி 34. தண்ணீர் தேடி சென்ற பீமன் சிறிது தூரத்தில் ஒரு தாமரை குளத்தை பார்க்குறான். அதில் ஸ்படிகம் போன்ற குளிர்ந்த தண்ணி இருந்தது. திருப்திகரமாக அதில் அவன் நீராடி தெளிவு பெற்றான். அழகிய தாமரை இலைகளை கொண்டு அற்புதமான நீர்ப்பாண்டம் ஒன்றை அவன் செய்கிறான். அதில் தண்ணி எடுத்துக்கிட்டு தாயையும் சகோதரர்களும் ஓய்வெடுத்து கொண்டிருக்க இடத்துக்கு வர்றான். அவங்களோ அயர்ந்து உறங்கி கொண்டிருந்தாங்க. எனவே பீமன் அமைதியாக அவங்களுக்கு காவல் இருந்தான். பீமனுடைய உள்ளத்தில் சில எண்ணங்கள் தோன்றியது. கொலைபாதகர்களான கௌரவர்களோடு ஒளித்திருத்தல், கண்டுபிடித்தல், விளையாட்டு விளையாடுவது சரி. ஆனால் தனது தாய் குந்தி தேவியையும் இந்த ஆபத்தில் அழைத்து செல்வது சரிதானான்னு எண்ணிக்கொண்டு இருந்தான். அப்போது கட்டழகே வடிவெடுத்திருந்த அழகிய பெண் ஒருத்தி பீமனோட அருகில் வந்தா. பீமன் அவனை பார்த்த பார்வையில் காதல் இருந்தது. அவள் யார் என்று பீமன் மரியாதையாக கேட்குறான். அதுக்கு அந்த பெண், இந்த இடத்துக்கு இடும்பவனம்னு பேர் சொல்கிறா. என்னோட சகோதரன் பேர் இடும்பன், அவனது சகோதரியாகிய என்னோட பேர் இடும்பி. இந்த இடத்த நாங்கள் ஆண்டு வர்றோம். நாங்கள் ராட்சச கணத்தை சேர்ந்தவங்க. மனித மாமிசத்தை உண்பதில் எங்களுக்கு ஆசை உண்டு. உன்னை கொன்று உன்னோட மாமிசத்தை நீட கொண்டு வந்து என் சகோதரர் என்னிடம் உத்தரவிட்டிருந்தார். உன்னை கொன்று உன்னோட மாமிசத்தை என்கிட்ட கொண்டு வரணும்னு என்னோட சகோதரர் என்கிட்ட உத்தரவிட்டிருந்தார். ஆனால் உன்னை பார்த்தது நான் காதல் கொண்டேன். எனது உடலை எப்படி வேண்டுமானாலும் மாற்றியமைக்கும் திறமை எனக்கு இருக்குது. இப்பொழுது ஒரு அழகிய பெண்ணாக வடிவெடுத்து இங்கு வந்திருக்கேன். அன்போடு என்னை ஏற்றுக்கொள்ளு. இங்கிருந்து நாம் புறப்பட்டு வேறு எங்கேயாவது சென்று இன்பமான வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்போமாகன்னு அவள் கூறுறா. அதுக்கு பீமன், எனது தாயும் சகோதரர்களும் உறங்கி ஓய்வு எடுத்து கொண்டிருக்காங்க. நான் அவங்களுக்கு காவல் இருக்கிறேன். என் தாய் மற்றும் தமையன் உத்தரவின்றி நான் உன்னோட வர இயலாது. தயவு செய்து இங்கிருந்து சென்று விடுன்னு சொல்கிறான். இடும்பி செய்த காலதாமதத்தை முன்னிட்டு பசியின் விளைவா இடும்பன் கோபத்தோடு கர்ஜித்து கொண்டு அந்த இடத்துக்கு ஓடி வந்தான். தூரத்தில் அவன் வர்றதை பார்த்த பீமன் அவன் அந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பே அவனை தூரத்திற்கு தூக்கி கொண்டு சென்று விட்டான். தன்னுடைய தாய் சகோதரர்களோட உறக்கத்திற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்றது அவனோட நோக்கமாக இருந்தது. சற்று தூரத்தில் பீமனுக்கும் இடும்பனுக்கும் சண்டை துவங்கியது. அப்போராட்டம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்தது. இடும்பனும் பீமனும் சண்டையிடுவது இரண்டு யானைகள் ஒன்றோடொன்று சண்டையிடுவது போல இருந்தது. தூரத்தில் கிளம்பிய சண்டையின் சத்தம் தூங்கி கொண்டிருந்தவங்களை எழுப்பியது. எழுந்தவங்க தங்களுக்கு அருகில் பெண் ஒருத்தி பணிவிடை பண்ணும் பாங்கில் அமர்ந்திருப்பதை பார்த்தாங்க. பீமன் ராட்சசனோடு தூரத்தில் சண்டை போட்டு கொண்டிருக்கிறதையும் பார்க்குறாங்க. என்ன நடந்தது என்று குந்தி அந்த பெண்ணிடம் கேட்குறா. நடந்தவைகள் அனைத்தையும் அந்த பெண் குந்தி தேவிட்ட சொல்கிறா. அல்லும் பகலும் ஓய்வில்லாமல் இருந்த பீமன் ராட்சசனோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறத பார்த்த அர்ஜுனன் அவனுக்கு ஓய்வு கொடுக்கும் பொருட்டு ராட்சசனோட சண்டையிட அந்த இடத்துக்கு விரைந்தான். ஆனால் அர்ஜுனன் அருகில் வருவதற்கு முன்பே பீமன் ராட்சசனை முதுகு பக்கமாக 2ஆக வளைச்சி ஒடிச்சு அவன் தலையை உடல்ல இருந்து திருகி எடுத்து ராட்சசனை அழித்து விட்டான்.